உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். எல்லாருக்கும் வணக்கம். கேம் சேஞ்சர் சங்கர் டைரக்ஷனில் ராம் சரண் நடித்து வந்திருக்குது படம். அறுத பழசான பழைய கதைங்க. அதை போட்டு இழுப்பு இழுத்து ஒரு வழியாக கொண்டு வந்து முடிச்சிருக்கிறாரு. கடைசியாக ராம் சரண் சிஎம் ஆகிறாரு. படம் முடிஞ்சுங்களா? கதையை சொல்லிட்டேன். இனிமேல் நீங்கள் படம் போய் பார்க்குறதும் பார்க்காத உங்கள் விருப்பம். இந்த அறுத பழசான தெலுங்கு கமர்ஷியல் படம் இருக்குமில்லங்க, அவ்வளோதாங்க. படம் முடிஞ்சிச்சு. இவர் இப்போ எப்படி என்னென்னு கதைன்னு சொல்கிறேன்னு தெரியல. இந்த சங்கர்கிட்ட சோழி முடிஞ்சுது போல். சங்கர்கிட்ட ஒன்றும் இல்லை, விஷயம் இல்லை, முடிஞ்சு. அது ரொம்ப தெளிவாக தெரியுது. எப்போ என்ன சொல்கிறது, சிவாஜியில் பார்த்தீங்கன்னா சுஜாதா அவருக்காகவும், ஏஆர் ரஹ்மானுக்காகவும், ரஜினிக்காகவும் ஓடிச்சு படம். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா வசனமே எதுலேயுமே சரியில்லாமல் இருக்குது. அது இந்தியன் டூவெல்லாம் பார்த்தீங்கன்னா வசனம் ஐயா பைசாக்கு ஆகாது. அதே மாதிரி இந்த படத்துலேயும் வசனங்கள்லாம் ஆகவே ஆகாதுங்க. படம் ராம் சரணை காமிக்க ஆரம்பித்த ஃபஸ்ட்டு சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்கும் வெறும் பில்டப்பு தானுங்க. பில்டப்பு தான் ராம் சரணுக்கு. தெலுங்குகளுக்கு ஓகே, தமிழனுக்கு இது தமிழ்நாட்டில் இது செல்லுபடி ஆகுமா, இல்லை மற்ற ஸ்டேட்டில் இது செல்லுபடி ஆகுமான்னு தெரியல. கேட்டால் பேன் இண்டியாங்கிறாங்க. இது அறுத பழசுங்க கதை. வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லைங்க படத்தை பற்றி விமர்சனங்கள். சங்கர்கிட்ட சோழி முடிஞ்சுதுங்க. ஏதோ மியூசிக்காவது வேலை வாங்கி எதாவது பண்ணுவார்னு பார்த்தா மியூசிக்கு அவர் ஒரு பாட்டுக்கு மியூசிக் டப்படாமல் அடிக்கிறாரு. அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் டான்ஸ் ஆகிட்டு இவருக்கு டான்ஸ் ஆட தெரியும்னு ஒரு இதுக்காக ஹெவி மூமெண்ட்டு போகிறாங்க. அந்தளவுக்கு மியூசிக் இருக்கணும் இல்லைங்க. மியூசிக்கும் சம்மந்தம் இல்லை, ஹெவி மூமெண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. பாட்டு நயா பைசா எல்லா பாட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இவர் பிரம்மாண்டங்கிற பேரில் தேவையில்லாமல் காசை கூப்பிட்டு செலவு பண்ணிக்கிறாரு பாட்டுக்கு. அப்புறம் படம் வருஷக்கணக்காக எடுத்து 2.25 மணி நேரமாங்க படம் ஒரு மனுஷன் அதுக்குள்ளே போட்டு பில்டப்பும் எமோஷனில் வச்சுட்டா ரசிகர்கள் வாயத்தை பார்த்துருவாங்க. அம்மா சென்டிமெண்ட்டு இந்த மாதிரி சென்டிமெண்ட் வச்சுட்டா இந்த முட்டாள் ரசிகர்கள் நம்ம போட வச்சில படத்தை அப்படிங்கிற மாதிரி எமோஷனலு. இந்த ஹீரோயின் பாட்டுக்காகவே ஹீரோயின். அது எதுக்கு வருது, எதுக்கு போகுது? இது பாட்டுக்காக வச்சு வந்தால் பாட்டு பாடுவாங்க. ஒரு சிலரில் என்னங்க அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா எஸ்.ஏ. சூர்யா கொஞ்சம் அந்த கோபமாகவே நடிச்சிட்டு அப்புறம் கடைசி ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து கடைசி சாக போகிற வரைக்கும் அவர் கோபமாகவே இருப்பார். அவர் சிரிக்கவே மாட்டார். சிரித்தாலும் கோபமாக சிரிப்பார், அவ்வளோதான். இங்கே இது அவர் ஒருத்தர் தான் கொஞ்சம் வேலை செஞ்சுருக்காரு. இன்னொரு ப்ளஸ் என்ன கேட்டிங்கன்னா சமுத்திரக்கனி. அவர் பேசவே இல்லைங்க. ப்ளஸ்ங்கிறது காரணம் அவர் பேசவே இல்லை. இல்லாட்டி எல்லா படத்துலையும் இப்போ அட்வைஸ் பண்ணிவிட்டு அது இதுன்னு பேசிகிட்டு இருப்பார் இல்லையா. இன்றைக்கி அது இந்த படத்தில் சமுத்திரக்கனிக்கு வேலையே இல்லை. சமுத்திரக்கனி எக்ஸ்ட்ரா துணை நடிகர் தான். அந்த லெவலில் தான் அவர் நடிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு எவ்வளோ கோடி செலவு பண்ணாலும் பாட்டுக்கு கரிச்சிப்பு தான் கொடுப்பாரு சங்கர். அது உங்களுக்கு தெரியுமே. அஞ்சலிக்கு பெரிய நடிப்பில் ஒன்றும் இல்லைங்க. அது ஃப்ளாஷ்பேக்கில் வர்றாங்க. அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் நடிக்கிறதுக்கு வேலையும் இல்லை. அதில் சும்மா சென்டிமெண்ட்டுக்காக தான் அது. எல்லாம் அறுத பழசான கதைங்க. இது ஒன்றும் இல்லைங்க. இது சொல்கிறக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. வசனமெல்லாம் ஒன்றுமே ஆகாது. சங்கருக்கு ஏன் இப்படி கம்முன்னு சங்கர் எடுக்காமல் இருந்தாலும் கூட படத்தை இப்படியே அந்த பேரோடய போயலாம் நினைக்கிறேன். இவ்வளோ ஓடி செலவு பண்ணி எதுக்கு இவ்வளோ பில்டப்? இது தெலுங்கில் ஓடும்னு நினைக்கிறேங்க. தமிழில் ஓடுறதுக்கு வாய்ப்பு கம்மி. இது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. இதில் படத்தை சொல்கிறக்கு இவருக்கு டான்ஸ் ஆட தெரியுங்கிறதுக்காகவே பாட்டு நிறையா பாட்டு வச்சு சும்மா ஆட வச்சுருக்காங்க. பாட்டு ஒன்றும் ஹிட் இல்லை. பேக்ரவுண்டு மியூசிக் ஒன்றும் சரியில்லை. தமன்கிட்ட வேலை வாங்க தெரியலையா, இல்லை தமனுக்கே வேலை தெரியலையான்னு தெரியல. இது என்னென்னு தெரியலைங்க. இது சங்கர் கம்முன்னு இருந்துக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. அரசியல் பேசுகிறாரு. அது ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நடக்கிற கரண்ட் அரசியலை போட்டு கிளந்து உழைப்பி கிளப்பி எல்லாத்தையும் குறை சொல்லி கடைசியில் அதிகாரி சரியாக இருந்தால் சரியாக இருக்குது. இந்தியன் படத்தில் சொன்ன மாதிரி அதிகாரிகள் சரியாக இருந்தால் சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு நிறுத்துறாரு. இது என்னது? அதிகாரி யார் பேச்சு கேட்பாங்க? அரசியல்வாதி பேச்சு கேட்பாங்க. அரசியல்வாதி யார் பேச்சு கேட்கணும்? மக்கள் பேச்சு கேட்கணும். மக்கள் யார் பேச்சு கேட்கணும்? தான் மனசாட்சி கேட்கணும். இதெல்லாம் எங்கே கேட்குறாங்க? இது மனசாட்சி எவ்வளோ காசு வாங்கினாலுமே உண்மையாக நேர்மையாக இருக்கணும் போட்டு ஜெயிக்க வச்ச மாதிரி தான் நல்ல அரசியல்வாதி கொண்டாதான் அதிகாரி தானே மாறிக்க போகிறான். இவ்வளோதான் சிம்பிள் லாஜிக்கு. மறுபடியும் அதிகாரி குறை சொல்கிறனாலையோ ஒன்றும் ஆக போகிறதில்ல. மக்களை நம்ம குறை சொல்கிறக்க ஆரம்பிக்கணும். மக்கள் நம்ம குறை சொல்லணும். நம்ம சுயநலமாக அரசியல் பண்ணுறக்க நம்மளுக்கு ஒரு கட்சி நல்லா செஞ்சிருச்சு, அதனால் அந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரோன்னு நம்ம நினச்சோம்னா
அதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம். அதனால் நம்ம நாடு இன்றைக்கி வரைக்கும் கேவலமாகவே வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்மளும் கேவலமாக வாழலாம், நம்ம நாடும் கீழேயே போயிட்டுருக்குது. எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு வாழ்கிறதுக்கு காரணமே நம்ம சுயநல அரசியல் பண்ணுறாங்காட்டி தான். பொதுநல அரசியல் பண்ணுங்கள், எனக்கு அந்த கட்சி நல்லது பண்ணுச்சு ஓகே, ஆனால் எல்லா இடத்துக்கும் நல்லது பண்ணுதா? எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக இருக்காங்களா? நான் எப்படி மகிழ்ச்சி இருக்கிற மாதிரியே எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக இருக்காங்களா அப்படின்னு யோசித்தா மட்டும்தான் அந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டால் மட்டும்தான் நம்ம மக்கள் வாழ்வு இப்போ இருக்கிற நிலைமையோட கொஞ்சமாவது மேலே வரும். இல்லாட்டி சோத்துக்கு சிங்கி அடிச்சுட்டு கடைசி வரைக்கும் பணம்னு ஓடிட்டே வாழ வேண்டியதான். இது முதலாளிகள் ஆட்சி தான் நடக்கு. சங்கர் அதையெல்லாம் பேச மாட்டார். அதே மாதிரி அப்புறம் ஹீரோயின் பேர் உண்மையான பேர் என்னமோ அதானி, அது என்ன பேருன்னு தெரியல, என்னமோ அதானி. அவங்க ஜாதி பேரை போட்டால் அது பெருமை அடையாளம். மற்ற ஸ்டேட்டில் எல்லா ஸ்டேட்லேயுமே, மற்ற மாநிலத்தில் எல்லா மாநிலத்துலேயுமே ஹீரோ போட்டுக்குவார், ஹீரோயின் போட்டுக்குவாங்க, டைரக்டர் போட்டுக்குவாங்க, கிரிக்கெட் பிளேயரை போட்டுக்குவாங்க, அரசியல்வாதி போட்டுக்குவாங்க. ஆனால் தமிழில் மட்டும் போடக்கூடாது, தமிழ்நாட்டில் மட்டும் போடக்கூடாது. அது ஜாதி வெறியாகி போயிடும், அது கேவலமாகி போயிடும். என்னங்க உங்கள் ஆட்சிக்கு? இந்த படத்தில் ஹீரோயின் பேர் உண்மையான பேர் ஹீரோயினோட உண்மையான பேர் ஹீரா அதானு நினைக்கிறேன், அதானி. அப்புறம் அதானி அது பேர் என்ன ஜாதி பேர் இல்லையா? காந்தி பேர் ஜாதி பேர் இல்லையா? அம்பேத்கர் பேர் ஜாதி பேர் இல்லையா? மூப்பனாருங்கிற பேர் ஜாதி பேர் இல்லையா? என்னது இது? இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனால் தமிழில் மட்டும் ஜாதி பேர் போட்டக்கூடாது. போட்டால் ஜாதி பேருக்கு பின்னாடி ஜாதி போட்டோம்னா அவன் ஜாதி வெறியா அப்படின்னு ஒதுக்குவாங்க. அது ஈவேரா பிடுங்கி இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் பொறிச்சு கொண்டார், வேறு எங்கேயும் பொறிச்சு பண்ண மாட்டார். ஏன்னா அவங்க ஸ்டேட்டில் அவங்க ஜாதியை போட்டுக்கல, ஈவே ராமசாமி நாயக்கர்னு போட்டுக்கல, அது தப்பு இல்லை. ஆனால் தமிழை மட்டும் தம் பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் பறையன், தேவர், கோனார்னு போட்டால் இவங்களுக்கு ஜாதி வெறினாகி போயிடுது, இதாகி போயிடுது, சண்டை வரும், பிரச்சனை வரும் அப்படின்னு. இங்கே மட்டும்தான் பேசுவாங்க. இந்த கருப்பழனியப்பன் வெண்ணையில் இப்போ இதுக்கெல்லாம் பேச வேண்டியதாண்டா. எங்கடா போனேன் வயலில் எதே வச்சுருக்கிற? எல்லா ஸ்டேட்லேயும் ஜாதி பேர் போட்டுக்குவாங்க. இதெல்லாம் இப்போ எங்கே போய் என்ன பண்ண போகிறாங்களோ போங்க. நான் வரும் தலைமுறையே அநியாயத்துக்கு முட்டாளாவே வளர்த்துங்கப்பா, சூப்பர் போங்க. ஆனால் படம் இந்த அரசியல் இப்போ போயிட்டுருக்கிற அரசியல் தான். முதலமைச்சருக்கு ஆபத்துன்னு போகிறப்ப ஃபஸ்ட்டு சீனே முதலமைச்சருக்கு உடம்பு சரியின்னு போகிறப்ப இதாகி போயிடுது, ரோடு பொழந்துட்டு உள்ளே போகிறது. இப்படி தான் ஆட்சி நடக்குது. இப்போ ஆட்சி நடக்கிறதையுமே எல்லா கட்சியும் இவர் ஓட்டிக்கிறாரு. ஆனால் இவர் எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவார்? பிஜேபி தான் சப்போர்ட் பண்ணுவார். இவர் பூணலுக்காரரு, அப்புறம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவார்? அதை மத்திய அரசு ரொம்ப நல்ல அரசுங்க மாதிரி காமிப்பார். இதெல்லாம் தெரிஞ்சு தானே மக்கள் புரிஞ்சுக்குங்க. எவ்வளோ காசு கொடுத்தாலும் சரி, 1 லட்சம் ரூபா ஒரு ஓட்டு கொடுத்தாலும் சரி, நான் நம்ம நாட்டுக்கு நல்லது பண்ணுற கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன்னு மனசாட்சிக்கு விரோதமெல்லாம் ஓட்டு போடுங்க. காசு வாங்கிட்டா எனக்கு சுயநலமாக எனக்கு நல்லது பண்ணது ஒரு கட்சி, என்னை பதவியில் உட்கார வைக்கிது, எனக்கு நிறைய காசு கொடுக்குது, என் குடும்பத்துக்கு அது பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்து ஓட்டு போட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பணத்தை வச்சுட்டு வாழ்ந்துடலாம். இன்னும் வருங்காலத்தில் 10 வருஷம் 50 வருஷம் கழிச்சு உங்கள் வருங்கால தலைமுறை வாழ முடியுமான்னு யோசிச்சுக்கோங்க. அவ்வளோதான். சுயநலமாக கூட யோசிங்க, என் வருங்காலம் நல்லா இருக்கணும், என் வருங்கால தலைமுறைகளாக இந்த நாட்டில் நிம்மதியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுயநலமாக வச்சாங்க கூட வருங்காலத்தை பற்றி பேசுகிற அரசியல்வாதியை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுங்க. நான் யாருக்குன்னு சொல்ல, நீங்களே துளாவுங்க, யார் நமக்காக பேசுகிறான்னு பார்த்து நின்று ஓட்டு போடுங்க. நமக்காகனா நம்ம எல்லாத்தையும் நான் சொல்கிறேன், எனக்காக மட்டுங்கிறது வேறு, நமக்காக மட்டுங்க வேறு. அப்புறம் இந்த படத்தில் என்னது ஏற்றுக்க முடியாதுங்கிறது, யதார்த்தங்கிறது வேறு, ஏற்றுக்க முடியாதுங்கிறது வேறு இல்லைங்க. யதார்த்தமாக பார்க்க வேண்டாம், யதார்த்தம் எல்லாமே சரியாக நடக்குமா? சங்கர் படத்தில் யதார்த்தம் எதிர்பார்க்க முடியாது, ஆனால் நம்பவே முடியாதுங்கிற சீன்லாம் இருக்குதுங்க. நீங்கள் இதில் கிளைமேக்ஸில் ஒரு சீன் வருங்க, கிளைமேக்ஸ் தான் அது. அதாவது தேர்தல் கமிஷனு எலெக்ஷன் போலிங் நடக்குது, கவுண்டிங் நடந்துகிட்ருக்குது, கவுண்டிங் நடந்துகிட்ருக்குது. அப்போ 100-200 பேர் அடியால் கூப்பிட்டு அந்த இதில் இது பண்ணுற சண்டை கட்டுறாங்க. உள்ளே ஒரு சிஎம், இப்போ கரண்ட் சிஎம், அதாவது பவர் இல்லாத சிஎம், அவர் உள்ளே இவி மிஷினை உடைக்கிறார். உள்ளே எங்க அத்துமீறி ஒருத்தர் காலை உள்ள வச்சா இராணுவம் சுட்டு தூக்கி வீசி போடுறத யாருன்னே விசாரிக்க. இது என்ன இது லாஜிக்கு பார்க்கக்கூடாது, ரைட்டு, சினிமாவில் லாஜிக் பார்க்கக்கூடாதா? அதுக்காக ஏற்றுக்கவே முடியாது, எப்படிங்க பண்ண முடியும்? என்னென்ன ஒன்றுமே புரியல. இது எப்படி தான் சங்கர்களை இப்படி மூளை வேலை செய்யணும் எனக்கு ஒன்றும் புரியல. படம் நிறையா பைசாக்கு ஆகாதுங்க, ஒரே பேஜில் சொன்னேன். தயவு செஞ்சு காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. கூடி சீக்கிரம் டிவியில் போட்டானா கம்மனுக்கு பார்த்துக்குங்க, விளம்பரத்துக்கு இடையில் படத்தை பார்த்துக்குங்க. அவ்வளோதாங்க அரசியல். எல்லாருக்கும் நல்ல எண்ணங்களை விதைப்போம். அனைவருக்கும் நன்றி.